பாண்டியன் ஸ்டோர்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். ஒரு வழியாக அரசிக்கு கல்யாணம்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தா ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக இன்றைக்கி தேதிக்கு அரசி தன் குடும்பத்துக்கு ரொம்ப 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 பகையான ஒரு பகையாளி வீட்டில் எதிர்த்த வீட்டில் வந்து மருமகளாக வாக்குப்பட்டு வந்தாச்சு. அன்றைக்கி காலையில் தூங்கி எழுந்திரிச்ச அரசி குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வராங்க. அவங்க கீழே வந்த உடனே அங்கே கீழே வந்து அவங்களுடைய ஆச்சி மாறி அவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்போ வந்து அவளை பார்த்துட்டு ரொம்ப சிரித்து கிண்டல் பண்ணுறாங்க. அவளுக்கு எதுக்குன்னு முதல்ல புரியல. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசி கேட்குறா. அதுக்கு மாறி வந்து, இல்லை குமாரும் இதே கலரில் தான் சட்டை போட்டிருக்காப்புல, நீயும் இதே கலரில் புடவை கட்டிட்டு வந்திருக்கியே, புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே கலரில் தான் ட்ரெஸ் பண்ணுவீங்களோ அப்படின்னு கேட்டோன்னே அரசிக்கு உள்ளுக்குள்ளே செம்ம எரிச்சல் கடுப்பாகுது. ஆனால் வெளியே டக்குன்னு ஒரு அதிர்ச்சியை மட்டும் காமிச்சிட்டு, அப்படி ஒன்றும் இல்லையே, நான் இப்போ தான் இந்த புடவையை கட்டிட்டு வந்திருக்கேன் குளிச்சுட்டு, நீங்கள் எப்போ பார்த்தீங்க அப்படின்னா, குமார் நான் காலையிலேயே பார்த்தனே, அவன் காலையிலேருந்தே இந்த கலர் சட்டையில் தான் இருக்கான், அப்போ அவன் தான் முதல்ல சட்டையை போட்டிருக்கான், புருஷன் போடுற கலர்லையே நம்மளும் போடணும்னு நினச்சி நீ தான் இந்த புடவையை எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு மாறி சொல்ல அரசிக்கு செம எரிச்சல் ஆகுது. நான் அப்படி ஒன்றும் நினைக்கல, நான் இப்போவே போய் புடவையை மாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறா. அவளோட ஆச்சியும் மாறியும் வந்து கிண்டல் அடிக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், விடுப்பா, ஆசைப்பட்டு கட்டிட்டேன் அப்படிங்கிறப்ப உள்ளுக்குள்ளே செம கடுப்பாகுது அரசிக்கு. ஐயோ, இவங்க வேற ஆசைப்பட்டு கட்டணா கன்றாவி, அவன் இந்த கலரில் சட்டை வச்சுருந்தா நான் இனிமேல் இந்த கலரை வாழ்க்கையிலையும் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ அங்கே பழனி வந்து அப்போ தான் வீட்டுக்குள்ளே வர்றதுக்காக அங்கே நின்றுட்டுருப்பாரு. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்குறாரு. அப்படியே மனசுக்குள்ளே பொறுமையாக அவருக்கு கொஞ்சம் கூட மனசு கேட்கல, கண்ணெல்லாம் கலங்கி அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறாரு. அரசியை நினச்சி, இந்த பொண்ணு என்ன இப்படி இருக்கா, இவளை பற்றி நம்ம என்னென்னமோ நினச்சிருந்தோமே, ஆனால் நம்பவும் முடியல, கண்ணில் பார்த்து இதை நடக்கிறதெல்லாம் உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு டென்ஷனில் இருக்கார். அப்போ வீட்டுக்குள்ளே வந்தவர் நேராக அரசிக்கிட்ட தான் போகிறாரு. அப்போ அரசி படியேறி மேலே போகிறதுக்காக போகிறா. அரசிமா அப்படின்ட்டு மேலேயே போகிறாரு. இதை பார்த்த பழனியோட அம்மா வந்து, டேய் என்னடா அம்மாட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை, உங்கள் அக்கா மகா தான் அவ்வளோ முக்கியமாக போயிட்டாலோ, என்ன பார்த்து 1.5 நாள் ஆயிருக்குமா, அதுக்குள்ளே இப்படி பறித்த வச்சுக்கிட்டு அவள் பின்னாடியே போகிற, அம்மாட்ட ஒரு வார்த்தை கூட பேசலாம் அப்படின்னா, வரேன் ஆத்தா, வந்து உன்கிட்ட பேசுகிறேன் இரு, அரசி இது நீ மேலே போ, நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. இது அப்போ சுகன்யாவும் அங்கே இருக்காங்க. சுகன்யாவுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுது. இவர் என்ன அப்படி போய் அரசிக்கிட்ட என்ன தனியாக பேச போகிறாரு, ஏதாவது பிளான் பண்ணுறாரோன்னு சொல்லி பின்னாடி அவளும் வரா. அப்போ சட்டுன்னு திரும்பி பார்க்குறாரு பழனி. என்ன நீங்கள் மட்டும்தான் அரசிகிட்ட பேசணுமோ, நானும் தான் பேசணும் அப்படிங்கிறப்ப, இவளை திருந்தவே மாட்டா அப்படின்ட்டு எல்லோரும் மேலே போகிறாங்க. அங்கே போன உடனே, சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அரசி எனக்கு உன்ட்ட ஏகப்பட்ட கேள்வி இருக்குது கேட்குறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு. சரி அதெல்லாம் விடு, மீனா உன்ட்ட பேசணும், கோயிலுக்கு மாரியம்மன் கோயிலுக்கு உன்னை கூட்டுற சொன்னா, நம்ம கிளம்புவோம். எதுக்கு மாமா? எதுக்கு மாமாவா? அரசி யோசிச்சு தான் பேசுறியா? குடும்பமே அங்கே நில குழிஞ்சு உடஞ்சி போய் உட்காந்துருக்கோம், நீ என்னமோ ரொம்ப அசால்ட்டாக எதுக்குன்னு கேட்குற. மீனா என்னமோ உன்ட்ட பேசணும், வர முடியுமா முடியாதா உன்னால்? இப்போ மாமா கத்தாதீங்க, சரி நான் வரேன் மாமா, ரெடி ஆகிட்டு வரேன், ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காத, மீனா ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட பேசிடணும், அவ்வளோதான், அதுக்கு டைம் இருக்குது, அதனால் சட்டு புட்டுன்னு வா. இல்லை மாமா, நான் புடவையை மாற்றிட்டு வந்துடுறேன், வேகமாகவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுகன்யாவும் பழனியும் கீழே இறங்கி வராங்க. என்னடா அதுக்குள்ளவா பேசிட்ட? இல்லைம்மா, கோயிலுக்கு போகலான்ட்டுன்னு, அதுக்கு தான் அரசியை கோயிலுக்கு கூப்பிட்டு போன்னு வந்தேன். என்னது, நீ அரசியை கோயிலுக்கு கூப்பிட்டு போறியா? எதுக்கு? இல்லைம்மா, நானும் சுகன்யாவும் கோயிலுக்கு போகிறோம், அதை அரசியாவும் கேட்டேன், அவளும் வரேன்னு சொல்லியிருக்கா. ஏண்டா நீயும் சுகன்யாவும் சேர்ந்து போகிறீங்கன்னா அப்போ அரசி கூட குமாரும் வரணும்ல, 4 பேரும் போயிட்டு வாங்க, 2 ஜோடியும் போயிட்டு வாங்க அப்படின்னு ஆத்தா சொல்கிறாங்க. இதை கேட்ட பழனிக்கு செம்ம எரிச்சல் ஆகுது. ஆத்தா எந்த நேரத்தில் பிளான் பண்ணணும்னு தெரியாமல் எதையாவது பண்ணிக்கிட்டு இரு அப்படின்னு மனசில் நினைக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆத்தா, நாங்கள் 3 பேர் மட்டும் போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. அப்போ மாறியுமே, ஏன்பா புதுசாக கல்யாணம் ஆனவங்க அவங்களும் வரட்டுமே, சேர்ந்து போயிட்டு தான் வாங்கலை அப்படின்னு சொல்ல பழனியால் மறுக்கவே முடியலை. சுகன்யா வேற இதில் ஒத்துதுற மாதிரி, சரி வரட்டும், குமார்ட்டையும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல குமாரையும் கூப்பிட்டு அங்கே நிற்க வைக்கிறாங்க. அப்போ அரசி புடவை மாற்றிட்டு கீழே வந்துடுறாப்புல. அப்போ வந்து சொல்கிறாங்க, அரசி கோயிலுக்கு போகிறா, நீயும் போயிட்டு வா அப்படின்ட்டுன்னு. அப்போ வந்து அவங்க எல்லோரும் அப்படியே பார்த்துட்ருக்கப்போ குமார் என்ன ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு பார்க்குறாங்க. முக்கியமாக சுகன்யாவும் பழனியும் குமார் எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணி அவன் மூஞ்சியே பார்த்துட்ருக்காங்க. ஓ, என் கூட கோயிலுக்கெலாம் வரணும் பிளான் பண்ணியிருக்கியா, உன்னை எப்படி கவுக்குறன்னு மட்டும் இப்போ பாருடி. ஆமாம், நானும் கோயிலுக்கு போயிட்டு வரேன், அரசி கூட கோயில் போகிறதுனா எனக்கு என்ன அப்படிங்கிறப்ப அரசிக்கு உள்ளுக்குள்ளே எரிச்சல் ஆகுது. அப்போ
பழனிக்கு சோனியாவுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன இவன் குழஞ்சி இவ கூட கோயிலுக்கு வரங்கிறான், இவங்க சிவகாசமே இவனும் புரியலையே அப்படின்னு 2 பேரும் டென்ஷன் ஆகுறாங்க. பட் ஆக மொத்தம் 4 பேர் மட்டும் போல். அப்போ பழனி, ஆத்தா அப்போ நீயும் வந்துரு. என்னடா என்ன கூப்பிட்ற? ஆமாம் அத்தா, இது கோயிலுக்கு தானே, நல்ல விஷயம் தானே, வா பேசாமல் நீயும் வா போயிட்டு வந்துடலாம் அப்படிங்க. இப்போ 5 பேருமே கிளம்பி அங்கே கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மீனாவுக்கு பெரிய ஷாக்காக இருக்குது. எடா இவளை தனியாக கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னா இவங்க என்ன குடும்பத்தோடு வந்துக்கிட்டு இருக்கா? ஓ, இவளை ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல அப்படின்ட்டுன்னு மீனா அங்கே டென்ஷனாக நிற்கிறா. பழனி அங்கேருந்து மீனாவை பார்க்குறாரு, கண்ணில் அப்புறம் சைகை காமிக்கிறாரு, நிலமை ஒத்து வரல, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரின்னு. இதை புரிஞ்சுக்கிட்ட மீனாவுக்கு வந்து சரி ஓகே நம்ம சாமியை கும்பிட்டு கிளம்புவோம், இந்த பிளான் இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்ட்டுன்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்புறப்ப வந்து ஆத்தா பார்த்துடுறாங்க மீனாவை. அவர்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனாவுமே அரசி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா இருக்கேன் நீ அப்படிங்கிறாங்க. அப்புறம் பேச கூப்பிடுறாங்க. அரசி வந்து போகணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அப்போ மீனாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, என்ன இவ வந்து பேசுகிறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறா அப்படிங்கிற மாதிரின்னு. அப்போ ஆத்தா தான் சொல்கிறாங்க, கண்ணு போயிட்டு வா கண்ணு, அந்த பிள்ளை தானே, பரவாயில்ல போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அரசி அங்கே போகிறா. கூடவே குமாரும் வர மாதிரி இருக்குது. அங்கே சரியாக பேசிக்க முடியல. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்ட்டுன்னு, உனக்கு ஏதாவது சொல்லணுமா, நீ சந்தோஷமாக தான் இருக்கியா இல்லை ஏதாவது இருக்கா அப்படின்னா, எனக்கு என்ன சொல்லணும், எங்கள் குடும்பத்து விஷயத்தெல்லாம் எனக்கே பார்த்துக்க தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அரசி பேசிடுறா. மீனாவுக்கு ரொம்ப மனசு நொடிஞ்சு போயிடுறா. சரி போடா அப்படின்ட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வரா. அப்போ வந்து முதல்ல மீனா கிளம்பி வீட்டிலேருந்து வெளியே போகிறது, அப்புறம் எதிர்த்து வீட்டுக்காரங்க மொத்தமாக கிளம்பி கோயிலுக்கு போகிறது, திரும்ப மீனா வந்து இறங்குறா. அவள் வந்து கொஞ்ச நேரத்துலேயே இவங்களாமும் இறங்கி வராங்க. அப்போ வந்து நம்ம பாண்டியன் ஒய்ஃபுக்கு வந்து இது எல்லாமே ஏதோ ஒரு பிளானு தான், இந்த பிள்ளை என்னமோ பண்ணுது அப்படிங்கிறது மட்டும் நல்லா புரிஞ்சிருது. வீட்டுக்கு வந்த மீனாட்ட வந்துட்டு, ஏண்டி எங்கடி போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்க, அத்தை நான் கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன். ஏன் நீ ஆஃபீஸ் போகலையா? பெர்மிஷன் போட்டிருக்கேன் அத்தை, போகணும், கோயிலுக்கு போயிட்டு வரலாமே, மனசு கஷ்டமாக இருக்கேன்னு நினச்சேன். நீ போய் சொல்கிற. அத்தை சத்தியமாக கோவிலுக்கு தான் போயிட்டு வரேன், இந்தாங்க பிரசாதம். இல்லை, நீ வீட்டு விட்டு கிளம்புன, அந்த வீட்டில் இருக்கவங்களும் வீட்டு விட்டு கிளம்புனாங்க, நீ வீட்டுக்குள்ளே வந்த, அந்த வீட்டில் இருக்கவங்களோட காரும் வந்து நிற்குது, எல்லோரும் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்திருக்கீங்க. என்ன அரசிக்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினப்போ உனக்கு? அவட்டெல்லாம் அத்தை நீங்கள் இவ்வளோ யோசிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. நான் எதுக்கு இப்போ போய் அரசியை பார்க்கணும், ஏன் நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் எடுத்துக்கிறீங்க, அமைதியாக கொஞ்சம் கூலாக விடுங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் இவங்களால் நம்பாமல் இருக்கவே முடியல. இங்கே பாருடி, எதையாவது என்கிட்ட மறைக்காதீங்க, ஏற்கனவே இடியாக வந்து இறங்கியிருக்கு என் தலையில். என்னடி அவட்ட பேசிட்டு வந்தேன், இல்லை நீ தான் அவளுக்கு வீட்டு விட்டு போகிறதுக்கே பிளானை கொடுத்தியா? அத்தை வார்த்தையை பார்த்து பேசுங்க, யார் மனசு நோகிக்கிற மாதிரி நீங்கள் பேசாதீங்க, எல்லாரும் தான் மனசு கஷ்டத்தில் இருக்கோம். இல்லடி, என்ன மனசு கஷ்டத்தில் இருக்கீங்க? என் வீட்டுக்கு நல்ல மருமக கிடச்சிட்டான்னு நான் உச்சி குளிர்ந்து சந்தோஷமாக தான் இருந்தேன். ஆனால் உங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லோரும் இதே மாதிரி பாவம் பண்ணவளுங்க தாண்டி, அம்மா அப்பாவை மதிக்காமல் வீட்டு விட்டு கிளம்பி வந்தவங்க தானே. நீயா இருக்கட்டும், ராஜியாக இருக்கட்டும், அன்றைக்கி என் வீட்டுக்கு வந்தீங்க, எனக்கு மருமக கிடச்சி. ஆனால் உங்கள் வீடு இலவு வீடு மாதிரி தானே இதே மாதிரி இருந்திருக்கும். பெற்றவங்க சாபத்தை வாங்கிட்டு தாண்டி நீங்களும் வந்திருக்கீங்க. அது எல்லாம் மைண்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க அப்படின்னு பேச. அத்தை நானும் ராஜியும் வந்தோன்னா எங்கள் நிலமை வேறு, பிடிச்சவங்க கூட ரொம்ப சந்தோஷமாக வந்தோம். ஆனால் அரசி நிலமை அது கிடையாது. என்னால் இப்பயுமே அவளாக விருப்பப்பட்டு கிளம்பி போய் தாலியை கட்டிக்கிட்டா அப்படிங்கிறத நம்பவே முடியல. என்னமோ நடந்திருக்கு. நான் அதை தான் சொல்லுவேன், நீங்கள் அரசி மேலே இருக்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. ஏய் வாயை மூடுடி, உன்ன மாதிரி தாண்டி அவளும் கிளம்பி ஓடி போயிருக்கா. என்னால் இனிமேல் யாரையும் லைஃப்பில் நம்ப முடியாது, போ அப்படின்னு திட்டி விட்டுறாங்க. மீனாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அவங்க இப்போ இருக்கிற சூழல் அவங்க இப்பெல்லாம் பேச வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க. பர்மிஷனை மட்டும் போட்ட மீனா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போயிடலான்னு நினச்சி அங்கே இருக்காங்க. அப்போ தூரமாக நின்று பார்க்குறப்ப அரசி எங்கள் தோட்டத்தில் இருக்க மாதிரி இருக்குது. அப்போ அரசிக்கு சைகை காமிக்கிறாங்க. அப்போ அரசியுமே என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. பேசணும் அப்படின்னு திரும்பவும் சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போ அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடைக்கிது. அப்போ பக்கத்தில் வந்த மீனா, என்ன அரசி ஏன் இப்படி பண்ண, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அப்போ அரசி, அண்ணி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு மட்டும் இல்லை, நீங்கள் ரொம்ப நம்பிக்கையான ஆளும் கூட. அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலான் இருக்கேன். என்ன விஷயம், தயவு செஞ்சு சொல்லு. அவனை மிரட்டி தானே கூப்பிட்டு போனான், எனக்கு தெரியும். ஆமாம் அண்ணி, அவர் என்னை ரொம்ப மிரட்டினார், தற்கொலை பண்ணிப்பேன் அது இதுன்னு ஏகப்பட்ட பிதத்தல். நான் முதல்ல கிளம்பி போகவே இல்லை, அவர் நம்பரை கூட பிளாக் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் அத்தாச்சி ஃபோனுக்கு கால் பண்ணி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார்.
தெரியும், எனக்கு அவங்க பார்த்த வேலையாக தான் இருக்கும்னு தெரியும். என்ன தெரியும்? நீ மேற்கொண்டு சொல்லு. ஆமாம், அவங்க ஃபோனுக்கு கால் பண்ணி தான் வந்து என்னை பார்த்துட்டு போயே ஆகணும், அப்படி இல்லைன்னா நான் செத்துருவேன், அது இதுன்னு மிரட்டினாங்க. சரி, போய் பேசி சமாதானப்படுத்திட்டு வந்துடலாம் அப்படின்ட்டுன்னு அத்தாச்சி தான் என்னை அனுப்பி வச்சாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா என்னை கடத்தி வச்சுக்கிட்டு முகூர்த்த நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருவேன், அப்போ தான் ஊரெல்லாம் பொண்ணை காணோம், கல்யாண பொண்ணு ஓடி போயிட்டா அப்படிங்கிற பேச்சு உங்கள் வீட்டுக்கு வரும், உங்கள் அம்மாவும் அப்பாவும் தூக்கில் தொங்கட்டும் அவமானத்தில் அப்படின்லாம் அவர் பேசினார். அப்போ தான் எனக்கு உண்மை புரிஞ்சிச்சு அண்ணி. அப்போ கிளம்பி வந்திருக்கலாம்ல. இல்லை அண்ணி, நான் ரொம்பவே நல்லா மாட்டிக்கிட்டேன். சரி அரசி, அப்புறம் எதுக்கு தாலி கட்டிக்கிட்ட? அப்புறம் எதுக்கு கல்யாணத்தை சமைச்சிச்ச? இல்லை அண்ணி, இதை நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் ஒன்றும் என் கழுத்தில் கட்டலை அப்படிங்கிறப்ப மீனாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. மீனா இதெல்லாம் கேட்டுட்ருக்கிறப்பவே இன்னொரு ஆளும் இதை கேட்டுட்ருக்காங்க மறைவாக நின்று. ஆமாங்க, அது சுகன்யா தான். அவங்களுக்கு எப்படி தான் மூக்கு வேர்க்குமோ. சுகன்யாவுக்கும் அரசி சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் செம்ம ஷாக்காக இருக்குது. முதல்ல தன்னை போட்டு கொடுத்துட்டாலே அப்படிங்கிற கடுப்பும் இருக்குது. இப்போ அடுத்து அரசி சொல்கிற விஷயந்தான் மீனாவை இன்னும் ரொம்ப பிரமிப்புக்கு உள்ளாக்குது. அப்போ மீனா, என்னது அவன் தாலி கட்டலையா? ஐயோ அரசி, ரொம்ப டென்ஷன் படுத்துகிற, என்னன்னு சொல்லு அரசி. அண்ணி சொல்கிறேன் இருங்க. அவர் என்னை கொண்டு போய் கட்டி வச்சு என்னை டார்ச்சர் தான் பண்ணிகிட்டு இருந்தார். பேசி திரும்ப உங்கள் குடும்பத்துக்கு அவமானம் வரணும், நான் அதுக்கு தான் இதை பண்ணுறேன், உன்னையெல்லாம் எவன் காதலிப்பான், இப்படி தான் முழுக்க பேசிகிட்டு இருந்தார். நானும் எவ்வளவோ கெஞ்சினேன், ஆனால் கொஞ்சம் கூட கேட்கல. அங்கேருந்து திரும்ப என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரப்போ கார்லேயும் போய் நம்ம குடும்ப மானத்தை எப்படியெல்லாம் பேசி மானத்தை வாங்க போகிறாருங்கிறத பிளான் பண்ணிட்டு தான் வந்தார் அண்ணி. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கேயும் வந்து கார்லேருந்து இறங்கி அதே லெவலுக்கு தான் பேசினார். நான் உள்ளே உட்காந்து தான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். நொறுங்கி போயிட்டேன் அண்ணி. நான் வெளியே வந்து உண்மையை சொல்லியிருந்தா யார் நம்பியிருக்க போகிறா? என்ன அரசி இப்படி சொல்லிட்ட? நானும் அம்மா அப்பாவும் கண்டிப்பாக நம்பியிருப்பீங்க. ஆனால் சதீஷ், அவர் நிலைமை என்ன இருக்கும்? அவங்க வீட்டில் என்ன நம்பியிருப்பாங்களா? சரி, சதீஷ் நம்பியிருப்பாருன்னே வச்சுக்கலாம். அவங்க அம்மா அப்பா நம்ப போகிறாங்களா? நான் ஒரு நைட் அங்கே வீட்டில் இல்லைங்கன்னப்பயே என்னென்ன வார்த்தை சொன்னாங்க, அதை நான் காலம் முழுக்க அனுபவிச்சிருக்கணும். சதீஷுக்கும் இது ஒரு பெரிய அவமானமாக இருந்திருக்கும். அதனால தான் காரில் அங்கே இருந்த தாலியை எடுத்து எனக்கு நானே கட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஒன்று மீனா அதிர்ச்சியாக பார்க்குறா. அரசி, என்ன சொல்கிற? ஆமா நீ, அது எனக்கு நானே கட்டிக்கிட்ட தாலி தான். வந்துட்டு குவரையும் ட்விஸ்ட்டில் மாட்ட வைக்கணுங்கிறதுக்காக தான் கம்ப்ளீட்டாக மாற்றி நாங்கள் பேசிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மாற்றி விட்டுட்டேன். எனக்கு வேறு வழியே தெரியல நீ. அந்த சமயத்தில் நம்ம குடும்பத்துக்கு வர கெட்ட பேரை வேறு எப்படி மாற்றலாம் அப்படின்னு மட்டும்தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேனே தவிர்த்து வேறு எதுவும் என்னால் சிந்திக்க முடியல. அரசி, பெரிய முட்டாள்தனம். நீ சொல்லியிருக்கலாம். இல்லை நீ, இது சரிப்பட்டே வராது. இன்றைக்கி இப்படி பேசுகிற, ஆனால் நான் அன்றைக்கி அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருந்தேன்னா இந்த சீனே இன்னும் வேறு மாதிரி மாறி இருக்கும். எல்லோரும் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டுன்ட்டுன்னு. இப்போ பாருங்கள், இது முடிஞ்சிருச்சு. இனி என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், நீ என்னால் சரி பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி அரசி, நடந்துச்சு. நீ சொல்கிற மாதிரி இப்போ போய் திரும்ப எதையும் மாற்ற முடியாது. ஆனால் நீ எதுக்கும் பயப்படாத, என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு மீனா அங்கே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. இது எல்லாத்தையும் கேட்ட சுகன்யாவுக்கு, அடப்பாவி, நம்மளை விட பெரிய கெடியாக இருப்பா போல், நம்மக்கிட்டேயே 2 பேரும் கேம் ஆடி இருக்காங்க. எம்மா, உனக்கு நீயே தாலி கட்டிக்கிட்டியா? இதெல்லாம் நான் எங்கேயுமே கேள்விப்பட்டது இல்லையே. இவன்னா இந்த ஆராத்து பிடிச்சவளாக இருக்கா அப்படின்னு சுகன்யா யோசிச்சுட்ருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்க மீனாவும் திரும்ப வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அரசியும் அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ மீனா, ராஜி, அதுக்கப்புறமா வந்து பாண்டியனோட ஒய்ஃபு, இவங்க எல்லோரும் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு சரவணன் வீட்டுக்கு வராரு. என்னடா சரவணா, இந்நேரத்துக்கு வந்திருக்க? அதுவா, அது மயில் அவங்க அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிச்சுமா, அதான் கொண்டு போய் விட்டு வரலான்ட்டுன்னு. அப்படியா? என்கிட்ட எதுவுமே சொல்லலை? இல்லைம்மா, இப்போ தான் மெசேஜ் பண்ணா, சரி போயிட்டு வரட்டுமே அப்படின்னு நினச்சிட்டு நானும் கூட்டு விட்டுட்டு வரலான்ட்டுன்னு வந்தேன். தென் அப்போ மயிலை பார்த்துட்டு வந்துடுறேம்மா. சரிடா போ. ஏண்டா, அவளே போய்க்க மாட்டாளா? இல்லைம்மா, போய் விட்டு வரலான்ட்டுன்னு. சரி போ கூப்பிட அவளை அப்படின்ட்டுன்னு சொல்கிறாங்க. சரவணனும் ரூமுக்கு வராரு. அங்கே மயில் உட்காந்துருக்காங்க. மயில், நம்ம வெளியே போகிறோம், எல்லாம் பேக் பண்ணிக்கோ. அப்படியே மாமா, எங்கே போகிறோம் மாமா? மயிலே, சும்மா கேள்வியே கேட்காத, ட்ரெஸ் எடுத்து பேக் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க.
சரின்னு சொல்லிட்டு மயிலும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. உனக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி எல்லா பொருளும் எடுத்து வச்சுக்கோ மயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க. ரொம்ப அதிகமாக 2-3 பேக்கில் பேக் பண்ணாத, முக்கியமான விஷயம் 4 செட் ட்ரெஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோ, மீதியெல்லாம் அந்த இடத்துலையே கிடைக்கும், அங்கேயே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. மயிலுக்கு அப்படி மாமா நம்ம மேலே இருக்க கோவத்தை போக்கிட்டு எங்கேயும் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிருது. ரொம்ப சிரிச்ச முகமாக எல்லாத்தையும் பேக் பண்ணுறாங்க. அப்புறம் ஹாலுக்கு வராங்க. ஹாலுக்கு வந்தவொடனே அப்பயே சொல்லிடுறாரு சரவணன், நீ வெளியே போயிட்டு நான் போயிட்டு வரேன்னு மட்டும் தான் சொல்லணும், வேறு எந்த இதையும் பேசக்கூடாது எக்ஸ்ட்ராவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மாம்மா நான் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வந்த இடத்துல வந்து என்னடா கிளம்பிட்டிங்களா மயில், எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியாம்மா? ஆமாம் அத்தை, எடுத்து வச்சுக்கிட்டேன். சரிங்க அத்தை, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி மயில், ஏதோ துணியெல்லாம் துவைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன், என்னாச்சு? எல்லாமே துவைச்சி வச்சுட்டேன் அத்தை, காய போட்டுட்டேன். இன்னும் மிஷினில் ஓடி முடிஞ்சிருக்கும், அதை மட்டும் எடுத்து நீங்கள் யாராவது காய போட்டுருங்க. சரிம்மா, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஆமாம் மயில், எப்போ திரும்பி வருவ அப்படின்னு கேட்ட உடனே அது மாமா தான் முடிவு பண்ணுவார் அத்தை அப்படின்னோடனே சரவணனை பார்க்குறாங்க. அம்மா நான் சொல்கிறேம்மா, நான் போய் முதல்ல விட்டுட்டு வரேன் அப்படின்ட்டுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ இவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. என்ன இவங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன் எப்போ வரேன்னு கேட்டால் அது என்னமோ இவ்வளோ பெரிய சஸ்பென்ஸ் வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவனும் அங்கே போயிடுறான். இங்கே ராஜி வந்து மீனாட்ட சைகளை கேட்குறாங்க, வெளியே போய் பேசினது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரின்ட்டுன்னு. அவள் வந்து தம்ஸ் டவுன் மாதிரி காமிக்கிறாங்க. என்னடி 2 பேர் சைகளை பேசிக்கிறீங்க? இங்கே பாரு, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, தேவையில்லாத எதையாவது இழுத்து விட்டுட்டு வந்தீங்க வெளுத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. சேச்சா அத்தை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரவணன் மயிலோட மாமியார் வீட்டில் போயிட்டு அவங்கள விட்டுட்டு அவங்களையும் நாக்கு பிடிங்கிற மாதிரி 4 வார்த்தை நல்லா கேட்டு இனிமேல் உங்கள் பொண்ணு இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாரு. கெஞ்சுறாங்க, கதறாங்க. சரவணன் எதையும் காதில் வாங்குறதில்ல. மயில் அங்கே விட்டுட்டு இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.